Hi friends, welcome to நம்ம வீடியோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா சளி இருமல் பிரச்சனைக்கு ஒரு சில எளிய டிப்ஸ் தாங்க இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். எளிமையான முறையில வீட்டில் இருக்கும் பொருட்களை வச்சு நம்ம எளிமையா அந்த சளி இருமலை முற்றிலுமா அகற்றலாம். சோ அது என்னன்னு நாம இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். சளி இருமல் பிரச்சனைக்கு சில எளிய டிப்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது இஞ்சிங்க. இந்த இஞ்சி பார்த்தீங்க அப்படின்னா வறண்ட இரும்புல போக்குறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு குணம் இருக்கிறது இந்த இஞ்சிக்குன்னு சொல்லலாம். ஒரு சிறிய துண்டு இஞ்சி எடுத்துக்கணும், அது மேல லைட்டா உப்பை தூவிக்கணுங்க. இந்த உப்பு கலந்த இஞ்சியை சில நிமிடங்களுக்கு நம்ம வாயில போட்டு நல்லா மெல்லணும். இதோட துளசி இலையும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா சளி இரும்பல் முற்றிலுமா அகலும். அடுத்தது பாத்தீங்கன்னா பூண்டு. 4 அல்லது 5 பூண்டு பற்களை எடுத்துக்கணும். அதை ஒரு டீஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா பூண்டை பொரிச்சு எடுத்துக்கணுங்க. பொரிச்சு எடுத்துட்டு அதனுடைய சூடு ஆறுவதற்குள்ள நம்ம சாப்பிட்டுறோம். லைட்டா நம்ம சாப்பிட்ற அளவுக்கான சூடு இருக்கும் போது அந்த பூண்டை சாப்பிட்டுறணும். இந்த மாதிரி சாப்பிட முடியாதவங்க குழம்புல இல்லைன்னா சூப்ல போட்டும் இந்த பூண்டை சாப்பிடலாம். இந்த மாதிரி நம்ம பூண்டு சாப்பிட்டோம் அப்படின்னா சளி இருமல் இயற்கை வழியிலேயே முற்றிலுமாக அகலும். அடுத்தது பாத்தீங்கன்னா ஆளி விதை. சிறிது ஆளி விதை எடுத்து நீர்ல நம்ம போட்டு கொதிக்க வைக்கணுங்க. கொதிக்க வச்சோம் அப்படின்னா அந்த பாத்தீங்கன்னா பசை மாதிரி ஆகிடும். இது கூட நம்ம என்ன ஆட் பண்ணோம் அப்படின்னா இயற்கை ஆன்டிபயோட்டிக்கலான எலுமிச்சை சாறு மற்றும் தேன் சேர்த்து நம்ம குடிச்சோம் அப்படின்னா தொண்டை வீக்கம் குறையும். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா கருமிளகு டீ. கருமிளகு இருமல் சளிக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல மருந்துன்னு சொல்லலாம். இந்த கருமிளகு டீ குடிச்சோம் அப்படின்னா தொண்டை வலி நல்லாவே குறையுங்க. இப்ப இது எப்படி செய்யறது அப்படின்னா ஒரு கப் வெந்நீரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேன், சிறிதளவு கருமிளகு சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இதை அப்படியே மூடி வச்சிடணும். ஒரு 15 நிமிடங்களுக்கு கழிச்சு இதை நம்ம எடுத்து குடிச்சோம் அப்படின்னா தொண்டை வலி சளி இரும்பல் இது முற்றிலுமா அகலுங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா மஞ்சள் பால். நம்ம நார்மலா எல்லாருமே சளி பிடிச்சோம் அப்படின்னா மஞ்சள் பால் பருகுவோம். இந்த சூடான பால்ல பாத்தீங்கன்னா மஞ்சள் சேர்த்து நம்ம குடிச்சோம் அப்படின்னா சளி போகும். பால் மற்றும் மஞ்சளில் நமக்கு நன்மை, நம்மளுடைய உடலுக்கு நன்மை செய்யக்கூடிய மிகப்பெரிய பலவிதமான பொருட்கள் இருக்குது. இதனால நம்ம சளி இல்லாத நாட்கள்ல கூட இந்த பால்ல மஞ்சள் கலந்து குடிச்சோம் அப்படின்னா நம்மளுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும். குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே குடிக்கக்கூடியது இந்த மஞ்சள் பாலுங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா எலுமிச்சை சிறப்பு. ஒரு வாணலியில் 100 மில்லி தேனை ஊத்திக்கணும். ஊத்திட்டு அதனுடைய அடர்த்தி குறைகிற வரைக்கும் அதை சூடாக்கிக்கணும். அதுக்கப்புறமா அது கூட சிறிது எலுமிச்சை சாறு, லவங்கப்பட்டை சேர்த்து குடிச்சு வந்தோம் அப்படின்னா சளி முற்றிலுமாக குறையும். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா வெங்காய சிறப்பு. ஒரு வெங்காயத்தை உரித்து நல்லா நசுக்கிக்கணும். நசுக்கிக்கிட்டு அது கூட ஒரு டீஸ்பூன் எலுமிச்சை சாறு, தண்ணீர் சேர்த்து நல்லா கொதிக்க வைக்கணும். அதனுடைய ஒரு டேபிள் ஸ்பூன் தேனும் ஆட் பண்ணிக்கணுங்க. சூடு ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம இதை குடிக்கலாம். வெங்காயம் பார்த்தீங்க அப்படின்னா சளி இருமலுக்கு ஒரு மிக நல்ல மருந்துன்னு சொல்லலாம். இந்த வெங்காயத்தில் உள்ள பிளேவனாய்ட்ஸ் நிரம்பி சளி மற்றும் இருமலை ஏற்படுத்தும் நுண்ணுயிர்களுக்கு எதிராக செயல்படும் தன்மை கொண்டது. நமக்கு சளி இருமல் தொந்தரவு இருந்துச்சு அப்படின்னாவே நம்ம வெதுவெதுப்பான தண்ணீர் தாங்க குடிக்கணும். கொஞ்சம் சுட வச்சு தண்ணி நம்ம குடிக்கிற அளவுக்கு வெதுவெதுப்பா குடிக்கணும். நமக்கு தொண்டை வலி இருந்துச்சு அப்படின்னா அந்த வெதுவெதுப்பான நீர்ல உப்பு போட்டு வாய் கொப்பளிக்கணும். இது பண்ணோம் அப்படின்னா தொண்டையில ஏற்படும் வீக்கத்தை குறைக்கும், தொண்டை உறுத்தலையும் போக்கும், சளியையும் குறைக்கும். இது எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாத ஒரு இயற்கையான வழிமுறை தான் இந்த வழிமுறைங்க. இந்த சூடான தண்ணி நம்ம குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா சளி காய்ச்சலுக்கு காரணமான தொற்றுகளையும் நீக்கிறோம். சளி பிடிச்சிச்சு அப்படின்னாவே கட்டாயமா நம்ம சுடுதண்ணீர் தாங்க குடிக்கணும். இப்ப பாருங்க, ஒரு சில எளிய டிப்ஸ் தான் நம்ம இன்னைக்கு சொல்லி இருக்கிறோம். இது வீட்டிலேயே இருக்கக்கூடிய எளிமையான பொருட்கள் தான். ஸோ இதை நம்ம அடிக்கடி நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னாவே சளி இருமல் பிரச்சனையில இருந்து நம்ம விடுபடலாம். இந்த கிளைமேட் சேஞ்ச்னால நடைபெற அந்த சளி இருமல் தொந்தரவுல முற்றிலும் அகலும். ஸோ அதனால எல்லாரும் இதை ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நான் நம்புறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இது வரைக்கும் நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மேலும் ஒரு நல்ல தகவலுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.